இந்த வீடியோவில் பைத்தானில் டபுள்யூ லிங்க் லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் இன் பைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் லிங்க் லிஸ்ட் பற்றி பார்த்தோம், சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பற்றி ஆஸ் வெல் அஸ் கோடுமே பார்த்தோம். இந்த வீடியோவில் டபுள்யூ லிங்க் லிஸ்ட் பற்றி பார்ப்போம். ஸோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்க்கும் டபுள்யூ லிங்க் லிஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் 2 பாயிண்டர் இருக்கும். அதாவது இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் வந்து நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு பாயிண்டர், அப்புறம் ப்ரீவியஸுங்கிறது இன்னொரு பாயிண்டர். ஸோ 2 பாயிண்டர் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் ஒரே ஒரு பாயிண்டர் இருக்கும், நெக்ஸ்ட் பாயிண்டர் மட்டும்தான் இருக்கும். ஆல்ரைட், ஸோ இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் நம்மக்கிட்ட ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஒரு ப்ரீவியஸ் டேட்டா அண்ட் நெக்ஸ்ட்டு இது மூணுத்தையுமே வந்து ஒரு நோடில் வந்து இந்த மூணுமே இருக்கும். ப்ரீவியஸ்ங்கிறது ஒரு பாயிண்டர், டேட்டாங்கிறது டேட்டா எதர் நம்பர் ஸ்ட்ரிங் என்னவா வேணால் இருக்கலாம், அது ஒரு டேட்டா. நெக்ஸ்ட்டுங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்டர், ரைட். ஸோ இந்த மூணுமே இருக்கிறது தான் ஒரு நோடு. ஸோ இந்த மாதிரி நிறையா நோட்ஸ் இருந்துச்சுன்னா, நிறையா நோட்ஸ் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டபுள்யூ லிங்க் லிஸ்ட், ரைட். ஸோ இந்த டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட 3 நோட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நோடோட அட்ரஸ் வந்து 100 இருக்குது, செகண்ட் நோடோட அட்ரஸ் வந்து 106 இருக்குது, தேர்ட் நோட் 124 இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லிங்க் லிஸ்ட் ஆர் நான் கண்டிகுவஸ், அதாவது நம்மளுக்கு வந்து கண்டிகுவஸ் டேட்டா இருக்கணும், கண்டிகுவஸ் அட்ரஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, இங்கே வந்து 106 இருக்குது, இங்கே வந்து 124 இருக்குது. அதே நீங்கள் அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிகுவஸ் டேட்டாவாக இருக்கணும். அதாவது சப்போஸ் லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு இன்டிஜர் டைப் டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அரேலனா, உங்களுக்கு வந்து கண்டிகுவஸ் டேட்டா இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் அட்ரஸ் வந்து 32ல் இருக்குதுன்னா செகண்ட் அட்ரஸ் வந்து 36ல் இருக்கணும். ஏன் 36ல் இருக்கணும்? ஏன்னா நம்மளோட இன்டிஜரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 bytes 36. நெக்ஸ்ட் இன்டிஜரோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40ல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிகுவஸ் அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அரேஸ் யூஸ் பண்ண முடியும். கண்டிகுவஸ் அட்ரஸ் இல்லைன்னா உங்களால் வந்து லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் லிங்க் லிஸ்ட் வந்து அரேவை கம்பேர் பண்ணால் லிங்க் லிஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது லிங்க் லிஸ்ட்டுக்கு, ரைட். ஸோ இப்போ டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டுக்கு வருவோம். டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டர் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ 2 பாயிண்டர் எதுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்டர், அப்புறம் ரெட் கலர் ஒரு பாயிண்டர். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதா, இது வந்து இந்த நெக்ஸ்ட் பாயிண்டர். ஸோ இது என்ன மீன் பண்ணுதா, நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் இருக்குது இல்லையா, அந்த நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து 106, ரைட். ஸோ நெக்ஸ்ட் அட்ரஸ் 106. ஸோ இந்த நெக்ஸ்ட் அட்ரஸை வந்து இந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் ஸ்டோர் பண்ணும். அதுவே வந்து இந்த ப்ரீவியஸ் பாயிண்டர் பாருங்கள், ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணோம், ரைட். இப்போது ஃபஸ்ட் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் பாருங்கள், ஃபஸ்ட் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் இது. ஸோ இந்த ஃபஸ்ட் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்டோர் பண்ணாது, நன் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கேன், ரைட், ஸ்லாஷ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் நோடில் பாருங்கள், செகண்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணும், அதாவது 124 அட்ரஸும் ஸ்டோர் பண்ணும். இப்போ தேர்ட் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் பாருங்கள், ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து செகண்ட் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும் 106. இப்போ தேர்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் பாருங்கள், தேர்ட் நோடுக்கு நெக்ஸ்ட் வந்து எந்த நோடுமே இல்லை. ஸோ அதனால நெக்ஸ்ட் நோடு வந்து நன்னு ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ மூவிங் அஹெட், நம்ம டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்படி ஒரு டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் எப்படி வந்து ஒரு டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, ஒரு புது நோடை வந்து இன்சர்ட் பண்ணுறது, அதாவது அப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம், இன்சர்ட் அட் த எண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் ப்ரிப்பெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு நோடை வந்து ஹெட்டுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அண்ட் எப்படி வந்து ஒரு நோடை வந்து எப்படி ஒரு பொசிஷனில், ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் ஒரு நோடை எப்படி டெலீட் பண்ணுறது அதையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம், ஆல்ரைட். அண்ட் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் எப்பவுமே ஃபஸ்ட்டு நோட் இருக்குது தெரியுமா, இந்த ஃபஸ்ட்டு நோடுக்கு பேர் ஹெட்டுன்னு நம்ம சொல்லுவோம், ரைட், ஹெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் நோட் இருக்குது தெரியுமா, லாஸ்ட் நோடை வந்து நம்ம டெய்லுன்னு சொல்லுவோம். இந்த ஹெட்டு டெய்லுங்கிறது வந்து தீஸ் ஆர் பாயிண்டர்ஸ். ஏன்னா ஹெட்டு டெய்லை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், ஹெட்டு டெய்ல் வேரியபிள்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நோட வந்து ஹெட்டு, லாஸ்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் டெய்ல், ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரோக்ராமே பார்க்க போகிறோம், ஆல்ரைட். ஸோ மூவிங் அஹெட், ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஒரு டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ரைட். ஸோ டபுள்யூ லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் கோட் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு கோடு இதை வந்து நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் டபுள்யூ லிங்க் லிஸ்ட் பற்றி பார்ப்போம். ஸோ டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் வந்து நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, நோடில் வந்து என்னென்ன இருந்துச்சு, டேட்டா இருந்துச்சு, நெக்ஸ்ட் பாயிண்டர் இருந்துச்சு, ப்ரீவியஸ் பாயிண்டர் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நோடுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்குது, நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்குது, ப்ரீவியஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து நெக்ஸ்ட் பாயிண்டரும் ப்ரீவியஸ் பாயிண்டரும் வந்து இட்ஸ் நன், ரைட். இனிஷியலாக வந்து ஒரு நோடை கிரியேட் பண்ணும்போது
நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் 2 பாயிண்ட்டுமே நன்னா இருக்கும், அதாவது நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வந்து ஒரு டபிள்யூ லிங்க் லிஸ்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா ஹெட் டெயில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் தெரியுமா, இப்போ ஃபஸ்ட் நோடு வந்து ஹெட்டுன்னு சொல்லுவோம், லாஸ்ட் நோட டெய்லுன்னு சொல்லுவோம். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து நல்லா இருக்கும் அண்ட் ஹெட் டெயில் வந்து இனிஷியலாக சேமாக இருக்கும், ரைட். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு நோட் இருக்குது. ஸோ ஒரே ஒரு நோட் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், ஹெட்டுமே இது தான் டெய்லுமே இது தான், ரைட். ஸோ ஹெட்டுமே இது தான் டெய்லுமே இது தான். அதேமாதிரி சப்போஸ் இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து நோடே இல்லைனா கூட ஹெட் டெயில் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக வந்து ஹெட் டெயில் சேமாக இருக்கும். அண்ட் லிங்க் லிஸ்ட்டோட லென்த்தை நான் வந்து லென்த்தை ட்ராக் பண்ணுறதுக்கு லென்த்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வந்து லென்த். இனிஷியலாக வந்து லென்த் வந்து 0க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட். ஸோ மூவிங் அஹெட், ஸோ எப்படி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அப்பண்ட் பண்ணுறது. அப்பண்ட்னா டெய்ல் இருக்குது தெரியுமா நம்ம லிங்க் லிஸ்ட்டில், டெய்லுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த புது நோட வந்து அட்டாச் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் அப்பண்டிங். ஸோ அப்பண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு நியூ நோடு இருக்குது. ஸோ அந்த நியூ நோடு வந்து பார்த்தீங்கன்னா நியூ நோடோட டேட்டா வந்து 4, ரைட். ஸோ நியூ நோடு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ நோட நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்கும், அதாவது நல்லாயிருக்கும். நியூ நோட ப்ரீவியஸுமே நல்லா இருக்கும், ரைட். ஸோ நம்ம எப்படி அப்பண்ட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம டெய்ல் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கும், கரெக்டாக. அதாவது டெய்லை நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். ஹெட் டெய்ல் பாயிண்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டெய்லோட நெக்ஸ்ட்டை வந்து நியூ நோடுக்கு அட்டாச் பண்ணிடலாம். அண்ட் நியூ நோடோட ப்ரீவியஸ் வந்து நம்ம இந்த டெய்லுக்கு வந்து டெய்லுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டெய்லை வந்து நம்ம அப்டேட் பண்ணிடணும். டெய்லை வந்து நம்ம நியூ நோட அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து அப்பண்டிங் ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன். ஜஸ்ட்டு டெய்லோட நெக்ஸ்ட்டை வந்து நம்ம நியூ நோடுக்கு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நியூ நோடோட ப்ரீவியஸை டெய்லுக்கு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு டெய்லை வந்து நம்ம நியூ நோட அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதை கோடில் பார்ப்போம். ஸோ ஆல்ரைட். ஸோ எப்படி வந்து அப்பண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே அப்பண்டிங் கோட் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து நியூ நோட வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக அப்பண்ட் ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டராக டேட்டாவை வாங்குது. அண்ட் அந்த டேட்டா யூஸ் பண்ணி ஒரு நியூ நோட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் செக் பண்ணுறேன் ஹெட் வந்து நன்னா இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதாவது ஹெட்டே இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் ஹெட்டே இல்லைன்னா என்ன மீனிங், ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஹெட்டே இல்லைன்னா இட் மீன்ஸ் நம்மக்கிட்ட ஒரு லிங்க் லிஸ்ட்டே இல்லைன்னு மீனிங், ரைட். ஸோ அப்படி ஒரு ஹெட்டே இல்லைன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நோட் இருக்குது தெரியுமா, புது நோட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதை வந்து நான் ஹெட்டாக இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அந்த டெய்லுமே வந்து சேம் நோட வந்து டெய்லாக நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அதனால தான் வந்து டெய்ல் ஈக்குவல் டு ஹெட்டுன்றங்க இருக்குது. அண்ட் லென்த்தை வந்து எப்பயும் போல் வந்து இன்க்ரிமெண்ட் பை 1. ஏன்னா நம்ம ஒரு புது நோட வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் கரெக்டாக லிங்க் லிஸ்ட்டில், அதனால வந்து லென்த் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் இல்லைன்னா எல்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நோடை வந்து நம்ம டெய்லில் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதான் இந்த கண்டிஷன். ஸோ நியூ நோடோட ப்ரீவியஸை பாருங்கள், நான் வந்து டெய்லுக்கு வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், ரைட். நியூ நோடோட ப்ரீவியஸ் பாயிண்ட் வந்து டெய்லை வந்து பாயிண்ட் பண்ணுது. அண்ட் அந்த டெய்லோட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ நோட பாயிண்ட் பண்ணுது. அண்ட் டெய்லை வந்து நான் நியூ நோடுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் லென்த்தை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னனோ அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ மூவிங் அஹெட், ஆல்ரைட். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு நோடை ப்ரிப்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்பண்டுனா நம்ம டெய்லுக்கு அப்புறம் நம்ம அட்டாச் பண்ணோம். ப்ரிப்பெண்ட்னா ஹெட்டுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுறது. ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், இது உங்களுக்கு பார்த்தா புரியும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு நியூ நோட் இருக்குது. நியூ நோடோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்குது. நம்ம ஹெட்டுக்கு முன்னாடி நம்ம அட்டாச் பண்ணணும். அதை நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாம், இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன பண்ணலாம்னா நம்ம நியூ நோடோட நெக்ஸ்ட் வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணலாம். அண்ட் ஹெட்டோட ப்ரீவியஸ் வந்து நம்ம நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணலாம். அப்புறம் ஹெட் பாயிண்டரை வந்து நம்ம நியூ நோடுக்கு வந்து பாயிண்ட் பண்ணிடலாம். அதாவது ஹெட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடு நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் பாருங்கள். ஆல்ரைட். ஸோ ப்ரிப்பெண்ட் பாருங்கள். ப்ரிப்பெண்டில் எப்பயும் போல் நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷன் வந்து டேட்டா வந்து இன்புட்டாக வாங்குது. அண்ட் நியூ நோடு ஃபஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், ரைட். ஸோ நியூ நோடுங்கிற ஒரு நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இன்ஷியலாக ஹெட் வந்து நன்னா இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதாவது ஹெட் இல்லையான்னு செக் பண்ணுறேன். அப்படி ஹெட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹெட் இல்லைன்னா நம்ம ஹெட்டை வந்து நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணிடலாம். அண்ட் டெய்லியுமே நம்ம வந்து நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணிடலாம். அதாவது டெய்லி ஹெட் வந்து சேம் நோட பாயிண்ட் பண்ணும். சப்போஸ் ஹெட்டே இல்லைன்னா என்ன மீனிங், நம்ம லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்குதுன்னு மீனிங். நம்ம புது நோட இப்போ வந்து ப்ரிப்பெண்ட் பண்ணும்போது இட்ஸ் ஜஸ்ட் அடிஷன் ஆஃப் நோட், ரைட்டா. ஸோ அதனால் வந்து ஒரு புது நோட் நம்மக்கிட்ட வரும்போது
ஒரு புது நோடை வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்குள்ளே ஆட் பண்ணுறோம். நம்ம லிங்க் லிஸ்ட்டில் எந்த ஒரு நோடுமே இல்லை அப்படின்னா வந்து சிங்கிள் நோடு தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். சிங்கிள் நோடு தான் இருக்கும் ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ சிங்கிள் நோடு இருக்கிறதுனால நம்ம வந்து ஹெட் டெயிலை வந்து நம்ம சேம் நோடுக்கு பாயிண்ட் பண்ணுறோம். பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த லென்த்தை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அண்ட் ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் இல்லை, எல்ஸ் கண்டிஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நியூனோட நெக்ஸ்ட்டை வந்து ஹெட்டுக்கு நான் பாயிண்ட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரியே ரைட். அதாவது நான் என்ன சொன்னேன், நியூனோட நெக்ஸ்ட்டை வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து ஹெட்டோட ப்ரீவியஸ் வந்து நியூனோடுக்கு பாயிண்ட் பண்ணுறேன். ரைட், ஹெட்டோட ப்ரீவியஸ் தெரியுமா, அதை வந்து நியூனோடுக்கு பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ நியூனோடுக்கு பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட்டை வந்து நியூனோடுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதாவது ஹெட் இருக்குது தெரியுமா, ஹெட் வந்து இப்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு இருந்துச்சு. ஹெட்டை வந்து நான் இங்கே அப்டேட் பண்ணுறேன், நியூனோடுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஹெட்டை வந்து. ஸோ அப்டேட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம லென்த் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ரைட், ஸோ புரியுது நம்பர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு. மூவிங் அஹெட், ஆல்ரைட். ஸோ எப்படி வந்து ஒரு டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டில் எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் ஒரு நோடு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இனிஷியலாக நம்ம லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட வந்து 4 நோட் இருக்குது, 4 நோட்ஸ் இருக்குது நம்ம லிங்க் லிஸ்ட்டில், 1 2 3 4. நம்ம 100ங்கிற ஒரு நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து பொசிஷன் 2ல் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ பொசிஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸே நம்ம இப்போ யூஸ் பண்ணுற லிங்க் லிஸ்ட்டோட பொசிஷனிங் வந்து 0 பேஸ் இண்டெக்ஸிங் கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ இண்டெக்ஸிங்னு ஒரு விஷயம் ஆக்சுவலி லிங்க் லிஸ்ட்டில் இல்லை, பட் நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ லெட்ஸே நம்ம இந்த ஃபஸ்ட் நோட் 0th இண்டெக்ஸில் இருக்குது. ரைட், ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இன்ஷியலாக இருக்கிற லிங்க் லிஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட் நோட் வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது, செகண்ட் நோட் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, தேர்ட் நோட் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, ஃபோர்த் நோட் வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இந்த ஒரு செகண்ட் பொசிஷனில் நம்ம வந்து 100ங்கிற ஒரு நோடை நம்ம அட்டாச் பண்ணணும். அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இது அட்டாச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்காக நம்ம வந்து எங்கே அட்டாச் பண்ணணுமோ அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நோடு வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் நோட்லேருந்து செகண்ட் நோடு வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நியூ நோட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, 100ங்கிறது நியூ நோட். லெட்ஸே நம்ம 100ங்கிறது ஒரு நியூ நோட். ஸோ இந்த 100ங்கிற நியூ நோட்டில் 100ங்கிற நியூ நோட் இருக்குது தெரியுமா, இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது, செகண்ட் நோட் இருக்குது. ஸோ இந்த செகண்டோட நெக்ஸ்ட் வந்து 100க்கு பாயிண்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த 100 இருக்குது தெரியுமா, இந்த 100ஓட ப்ரீவியஸ் வந்து இந்த செகண்டுக்கு பாயிண்ட் பண்ணிடலாம். ஆஸ் வெல் அஸ் 100ஓட நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் நோடுக்கு பாயிண்ட் பண்ணிடலாம். ரைட், ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பாயிண்டர்ஸை நம்ம மாற்றினாலே போதும், நம்மளால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் நம்மளால் வந்து ஒரு நோடை அட்டாச் பண்ண முடியும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் இந்த எப்படி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஹெட் டெயிலை நம்ம மாற்ற தேவையில்லை. இன்கேஸ் வந்து சப்போஸ் ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் நம்ம அட்டாச் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுற நோடோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ரைட், லெட்ஸே நான் அட்டாச் பண்ணுற நோடோட பொசிஷன் வந்து சப்போஸ் லெட்ஸே 4 இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட், 4 வச்சுக்கலாம். நம்ம லிங்க் லிஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி 4. லெட்ஸே 4 ஆர் அபவ் 4. ரைட், 4 ஆர் அபவ் 4 பொசிஷன் வந்து 4 ஆர் அபவ் 4 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா we can just append the node. அதாவது ஒரு நோடை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் இந்த 4th நோடுக்கான அப்புறம் நம்ம அப்பெண்ட் பண்ணிடலாம். ரைட், நம்ம அப்பெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, அந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்போஸ் நம்மளோட பொசிஷன் வந்து இஃப் த பொசிஷன் இஸ் கிரேட்டர் than or equal to the length of the linked list அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே வந்து சப்போஸ் ஒருவேளை நம்ம பொசிஷன் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பெண்ட் பண்ணிடலாம். அதாவது பொசிஷன் 0னா நம்ம ஹெட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டை நம்ம அட்டாச் பண்ணுவோம், ஹெட்டுக்கு முன்னாடி நம்ம அட்டாச் பண்ணணும் பேசிக்காக. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம சும்மா அந்த ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் நம்ம முடிச்சிடலாம். ரைட், ஸோ கோடு பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் பாருங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொசிஷன் வந்து 0வாக இருந்துச்சுன்னா நான் வந்து ப்ரிப்பெண்ட் பண்ணிடுறேன். ரைட், ப்ரிப்பெண்ட் பண்ணும்போது நம்ம ஹெட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் வந்து இந்த நியூ நோடாக மாறிடும். அதுவே சப்போஸ் நம்ம பொசிஷன் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற பொசிஷன் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் than or equal to the length of the linked list அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அப்பெண்ட் பண்ணிடலாம். எல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் லிஸ்ட்டில் நடுவில் நம்ம அட்டாச் பண்ணணும். லிங்க் லிஸ்ட்டில் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போதும் நம்ம இப்போ பார்த்தோம் தெரியுமா இந்த நடுவில் அட்டாச் பண்ணுறது, அதாவது இன்சர்ட் 100 at position 2 அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ரைட், ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நியூ நோட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நியூ நோட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது கரண்ட் நோட் ஈக்குவல் டு செல்ஃப் ஆஃப் ஹெட்டுக்கு வந்து ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆல்ரைட், ஸோ இது இருக்குது தெரியுமா, இந்த ஹெட் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டுக்கு வந்து ஒரு நோடை பாயிண்ட் பண்ணுறேன். கரண்ட் நோடுங்கிற ஒரு நோடை வந்து நான் பாயிண்ட் பண்ணுறேன். இந்த கரண்ட் நோடை நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ண போகிறேன். கரண்ட் நோடை வந்து மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச்
பொசிஷன் -1 current node equal to current node dot next. ஸோ நம்ம லெட்ஸே நம்ம வந்து பொசிஷன் 2ல வந்து 100 நம்ம இன்சர்ட் பண்ணோம். ஸோ பொசிஷன் -1 என்னது, பொசிஷன் -1 2 -1 which is 1. ஸோ அதனால் 0 1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வரைக்குமே நான் மூவ் பண்ண போகிறேன் கரண்ட் பாயிண்டர். ஸோ கரண்ட் பாயிண்டர் வந்து இங்கே பாயிண்ட் ஆகுது இப்போது, ரைட். கரண்ட் பாயிண்டர் இங்கே பாயிண்ட் ஆகுது அண்ட் இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும், இந்த ஃபால் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபால் லூப் டெர்மினேட் ஆன அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நியூ நோடோட ப்ரீவியஸ் இருக்குது தெரியுமா, நியூ நோடோட ப்ரீவியஸ் வந்து நான் கரண்ட் நோடுக்கு நான் வந்து பாயிண்ட் பண்ணுறேன். அதாவது நம்ம நியூ நோடு வந்து 100, ரைட், 100, ரைட். ஸோ 100 நியூ நோடுக்கு வந்து நெக்ஸ்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இருக்கும். இந்த நியூ நோடோட ப்ரீவியஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இந்த கரண்ட் நோடுக்கு வந்து பாயிண்ட் பண்ணிடுறேன், ரைட். பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நியூ நோடோட நெக்ஸ்ட்டை வந்து நம்ம கரண்ட் நோட் நெக்ஸ்ட்டுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணுறோம், ரைட். ஸோ பாருங்கள், நியூ நோடோட நெக்ஸ்ட் இருக்குது தெரியுமா, நியூ நோடோட நெக்ஸ்ட்டை வந்து கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக நம்ம நியூ நோடோட நெக்ஸ்ட்டு வந்து இது நியூ நோடோட நெக்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாயிண்ட் பண்ணிடுறோம், அதாவது இந்த தேர்ட் நோடுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம கரண்ட் நோடு வந்து இட்ஸ் ஆக்சுவலி திஸ், இந்த கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூ நோடுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணுறோம், ரைட். ஸோ நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நியூ நோடோட நெக்ஸ்ட்டோட ப்ரீவியஸ். ஸோ நியூ நோட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் என்னது, ஸோ நம்ம நியூ நோடு வந்து இது, ரைட். நம்ம நியூ நோடு இது, நியூ நோடோட நெக்ஸ்ட் என்னது, நியூ நோடோட நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நோட். ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட்டோட ப்ரீவியஸ் வந்து நம்ம இந்த நியூ நோடுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம பாயிண்ட் பண்ணுறது மூலயமா நம்மளால் வந்து ப்ராப்பராக நம்ம பாயிண்டர்ஸை வந்து அட்டாச் பண்ண முடியுது. அதாவது நம்ம 4 பாயிண்டரை இங்கே அட்டாச் பண்ணோம், நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த செகண்ட் நோடுக்கு தெரியுமா, இந்த டேட்டா 2 இருக்கிற நோடை வந்து நம்ம வந்து மாற்றணும், இந்த 2 பாயிண்டர்ஸை மாற்றணும். ஆஸ் வெல் அஸ் இந்த நியூ நோடுக்கு வந்து 4 பாயிண்டர் கனெக்ஷன் கொடுத்தோம். அதாவது நெக்ஸ்ட்டு பொசிஷனில் வந்து 2 பாயிண்டர் இங்கே அட்டாச் ஆச்சு. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் பொசிஷன்லையும் நெக்ஸ்ட் பொசிஷன்லையும் 2 பாயிண்டர்ஸ் அட்டாச் ஆச்சு. ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் ஒரு நோடை அட்டாச் பண்ண புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதாவது லென்த் ஈக்குவல் டு லென்த் +1 அண்ட் ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ரைட். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பென்சில் எடுத்து ஒரு பேப்பரில் நீங்களே ஒரு டபிள்யூ லிங்க் லிஸ்ட் வரைஞ்சிட்டு இந்த லைன் ஆஃப் கோட் அப்படியே வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இந்த நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்னா அந்த மாதிரி நீங்கள் இந்த லிங்க்ஸை வந்து அட்டாச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும், ரைட். ஸோ மூவிங் அஹெட். ஸோ ஆல்ரெடி எப்படி வந்து ஒரு டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டில் ஒரு நோடை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ டெலீட் பண்ணுறதும் சிம்பிள் தான். எப்படி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் ஒரு நோடை வந்து இன்சர்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் டெலீட் பண்ணுறதும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலான்னா, ஸோ லெட்ஸே நம்மக்கிட்ட வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நோட் இருக்குது, 1 2 3 4. ஸோ நம்ம வந்து இந்த தேர்டு நோட நம்ம டெலீட் பண்ணணும். அதாவது திஸ் இஸ் நாட் அ பொசிஷன். பொசிஷன் பற்றி நம்ம பேசலை, பொசிஷன் பற்றி நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். பட் இப்போ டெலீட் பை வேல்யூ, அதாவது ஒரு வேல்யூவை சர்ச் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ இருக்கிற நோடை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அதாவது இந்த நோடு பாருங்கள், இந்த நோடில் வந்து டேட்டா வந்து தெரியா இருக்குது. ஸோ இந்த நோடை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ டெலீட் நோட் டேட்டா ஈக்குவல் டு 3. ஸோ டேட்டா 3 இருக்கிற நோட நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பேசிக்காக லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு எப்பயும் போல் நம்ம இங்கே ஒரு பாயிண்டர் நம்ம வந்து வச்சுக்கலாம், கரண்ட்டாக ஒரு பாயிண்டர் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ கரண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இது வரைக்கும் வரலாம். இந்த 100ங்கிற நோட்டுக்கு தெரியுமா, இது வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 100ஓட நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டெய்லுக்கு அட்டாச் பண்ணிடலாம், ரைட். ஸோ இப்படி அட்டாச் பண்ணிட்டாலே நம்ம இந்த ஒரு லிங்க்கை நம்ம பிரேக் பண்ணியாச்சு. லிங்க்கை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ லிங்க்கை பிரேக் பண்ணிட்டாலே போதும். நம்ம வந்து நம்ம இதை டெலீட் பண்ணதான மீனிங். நம்ம இந்த பேசிக்காக நம்ம இந்த 100 நோடுக்கும் 3க்கும் இருக்க லிங்கை நம்ம பிரேக் பண்ணிட்டோம். அதாவது இந்த ப்ளூ கலர் இந்த பாயிண்ட்டை நம்ம பிரேக் பண்ணிட்டோம். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த டெய்ல் இருக்குது தெரியுமா, இந்த 4th நோடு, இந்த 4th நோட ப்ரீவியஸ் லிங்கை நம்ம பிரேக் பண்ணோம். இந்த 4th நோட ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd நோடுக்கு வந்து பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணணும். இதை நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம்னா, ஸோ இந்த 4th நோடோட ப்ரீவியஸ் வந்து நம்ம இந்த 100 நோடுக்கு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்படி நம்ம இந்த லிங்க்ஸை மாற்றிட்டாலே போதும், இந்த 3ங்கிற நோடு வந்து ஃப்ரீ ஆகிடும், ரைட். 3ங்கிற நோடு ஃப்ரீ ஆகிட்டு அண்ட் நம்ம 3ங்கிற நோட் ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதனால் லாஜிக்கலாக வந்து இந்த தேர்ட் நோட நம்ம டெலீட் பண்ண மாதிரி தான் மீனிங், ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து இன்னும் தெளிவாக இந்த டயக்ராமில் பாருங்கள், இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், ஸோ இனிஷியலாக வந்து நம்ம லிங்க் லிஸ்ட் இப்படி இருக்குது, ரைட். இனிஷியல் லிங்க் லிஸ்ட் இப்படி இருக்குது. நம்ம நோட் 3 நம்ம டெலீட் பண்ணோம், டேட்டா 3 இருக்க நோட டெலீட் பண்ணோம். ஸோ அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன். அதாவது இந்த 100 நெக்ஸ்ட்டை வந்து இந்த நோட் இருக்குது தெரியுமா, டெலீட் பண்ண வேண்டிய நோட் இருக்குது தெரியுமா, அதுக்கு நெக்ஸ்ட்டுக்கு நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட்
அந்த டெலீட் பண்ண வேண்டிய நோடுக்கு நெக்ஸ்ட்டு நோடுக்கு தெரியுமா, அதோட ப்ரீவியஸை வந்து நான் வந்து இந்த டெலீட் பண்ண வேண்டிய நோடுக்கு ப்ரீவியஸ்க்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நம்மளால் ஈஸியாக வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஃபைனல் டயக்ராம் பாருங்கள். ஃபைனல் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ 1 2 100 4 இருக்குது. தேர்ட் நோடு வந்து டெலீட் ஆகிடுச்சு. டேட்டா 3 இருக்க நோடு வந்து டெலீட் ஆகிடுச்சு, ரைட். ஸோ இப்போ கோட் பார்ப்போம். கோட் பார்த்தா உங்களுக்கு இனிமேல் தெளிவாக புரியும். ஸோ டெலீட் பை வேல்யூ. ஸோ நம்ம இன்புட்டாக நம்ம வந்து டேட்டா வாங்குகிறோம். பேராமீட்டர் டேட்டா வாங்கிட்டு நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் இஃப் ஹெட் ஈக்குவல் நன்னான்னு செக் பண்ணேன். அதாவது நம்ம லிங்க் லிஸ்ட் வந்து நன்னா இருக்கான்னு செக் பண்ணேன். லிங்க் லிஸ்ட்டே இல்லைனா, ஹெட்டே இல்லைனா லிங்க் லிஸ்ட்டில், இட் மீன்ஸ் நம்ம லிங்க் லிஸ்ட் எம்டின்னு தானே மீனிங். லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் இஸ் எம்டி, நத்திங் டு டெலீட்னு பிரிண்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்டர் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். கரண்ட் நோட் ஈக்குவல் செல்ஃப் டாட் ஹெட். ஹெட்டுக்கு வந்து ஒரு நோடு வந்து பாயிண்ட் பண்ணுது. கரண்ட் நோடுங்கிற ஒரு நோடு வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுது. இஃப் கரண்ட் நோட் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா, அதாவது ஜஸ்ட் இன் கேஸ் இப்போது லெட்ஸே இந்த ஒரு கேஸ் பாருங்கள். இந்த ஒரு கேஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த ஒரு கேஸ் இருக்குது. ஆக்சுவலி லெட்ஸே நம்மக்கிட்ட வந்து ஒரு நோட் இருக்குது, ரைட். ஹெட் நோடில் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ரைட். ஹெட் நோடுங்கிற ஒரு நோடில் வந்து 1ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. அண்ட் ஹெட் வந்து இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம டெலீட் பண்ண வேண்டிய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 1 தான். டெலீட் பண்ண வேண்டிய டேட்டா இருக்க நோடுமே 1 தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், கரண்ட் நோட வந்து ஹெட்டுக்கு நான் பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் நோட நான் வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணும்போது நான் செக் பண்ணேன். இஃப் கரண்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டேட்டாவான்னு செக் பண்ணுறேன். ஆப்வியஸாக வந்து நான் 1 தான் டெலீட் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்னது, இந்த ஹெட் நோட நான் டெலீட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஹெட் நோட டெலீட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹெட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்குது தெரியுமா, இந்த ஹெட்டை வந்து ஐ எம் பாயிண்டிங் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஸோ ஐ எம் மூவிங் ஹெட் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஸோ புரியுது நம்புறேன். ஸோ இப்படி நம்ம பண்ணிட்டா நம்ம வந்து லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க ஹெட் நோட வந்து டெலீட் பண்ண மாதிரி தான் மீனிங். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இஃப் கரண்ட் நோட் டேட்டா ஈக்குவல் டேட்டாவான்னு செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஹெட் நோடில் இருக்க டேட்டாவை தான் நம்ம டெலீட் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஹெட்டை வந்து ஹெட் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணுறேன், லைக் இஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நன் ஆர் இஃப் ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன் செக் பண்ணுறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது நம்மக்கிட்ட ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு நோடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோடு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த ஹெட் டெயிலை வந்து சேம் நோடுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து டெயில் ஹெட் வந்து சேம் நோடுக்கு பாயிண்ட்டாக இருக்குது, ரைட். அதுவே வந்து சப்போஸ் நம்ம ஹெட் இஸ் நாட் ஈக்குவல் டு நன் அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஹெட்டோட ப்ரீவியஸ் வந்து நன்னுக்கு நான் வந்து பாயிண்ட் பண்ணிடுறேன், ரைட். ஏன்னா ஹெட்டுக்கு ப்ரீவியஸ் எதுவுமே இல்லை இப்போது. அண்ட் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா, டெலீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த லென்த்தை வந்து லென்த்தை வச்சு நம்ம அந்த லிங்க் லிஸ்ட்டோட லென்த்தை வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டாக. அந்த லென்த்தை வந்து நான் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் சப்போஸ் நம்ம டெலீட் பண்ண வேண்டிய நோடு வந்து ஹெட்டுக்கு சம்மந்தப்பட்டதா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் போகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இன்கேஸ் வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு டெலீட் பண்ண வேண்டிய ஒரு வேல்யூ வருது. நம்ம லிங்க் லிஸ்ட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஸே சேம் எக்ஸாம்பிள் வருவோம், ரைட். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, ஜஸ்ட் செகண்ட். ஆல்ரைட். ஸோ நம்மக்கிட்ட வந்து 1 2 100 3 4 இருக்குது இந்த லிங்க் லிஸ்ட்டில். சப்போஸ் நம்மளுக்கு டெலீட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 200ன்னு கொடுக்குறேன். ஸோ 200ன்னு கொடுக்கும்போது 200 வேல்யூ இருக்க நோடே நம்ம லிங்க் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கேன். கிவன் வேல்யூஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இங்கே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஆல்ரைட். ஸோ எதுக்கு நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறோம், சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி தெரியலனா கூட லைக் நம்ம சேனல்லே பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரிஸ் ஒன்று இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி ஒரு வீடியோ லைக் தெளிவாக இருக்கும், போய் பாருங்கள். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு ட்ரை ஸ்டேட்மெண்ட் போடுங்க, ட்ரை ஸ்டேட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. ஸோ அதோட முடிஞ்சிடும். ஸோ ட்ரையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ வைல் கரண்ட் நோட் இஸ் நாட் ஈக்குவல் டு நன் அண்ட் கரண்ட் நோட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு டேட்டா, நான் வந்து கரண்ட் நோட மூவ் பண்ணுறேன். அதாவது நம்ம டெலீட் பண்ண வேண்டிய நோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் நோட நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இன்ஷியலாக வந்து நம்ம கரண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, கரண்ட் பாயிண்ட் வந்து ஹெட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வைல் லூப் யூஸ் பண்ணி நான் கரண்ட் பாயிண்ட் இருக்குது தெரியுமா, கரண்ட் பாயிண்ட் வந்து இன்ஷியலாக வந்து ஹெட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கரண்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்படி மூவ் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே மூவ் பண்ணுறேன். அதாவது நம்ம கரண்ட் வந்து இங்கே இருக்குது இப்போது. ஸோ கரண்ட் இங்கே இருக்கும்போது நான் செக் பண்ணேன். கரண்ட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா, கரண்ட்டோட நெக்ஸ்ட் ஆனது 3, கரண்ட் நெக்ஸ்ட்டோட டேட்டா ஆனது 3. ஸோ இஃப் 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3 நான் செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணும்போது 3 இஸ் ஈக்குவல் டு 3. அதனால் வந்து நம்ம வைல் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த நோடில் வந்து நம்ம கரண்ட் இருக்குது இப்போ 100க்கு நோட் வந்து கரண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதோட வைல் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆனப்புறம் நான் செக் பண்ணுறேன். இஃப் கரண்ட் நோட் ஈக்குவல் டு நன்னான்னு செக் பண்ணேன். சப்போஸ் கரண்ட் நோட் நன்னா இருந்துச்சுன்னா என்ன மீனிங், இட் மீன்ஸ் கரண்ட் நோட் ஈக்குவல் நன்னா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இந்த கரண்ட் நோட் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் நோட் நெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து
மூவ் பண்ணிடுறேன். கரண்ட் நோட் இஸ் நாட் ஈக்குவல் நன்னா இருந்துச்சுன்னா கரண்ட் நோட் இஸ் நாட் ஈக்குவல் நன்னான்னு செக் பண்ணுறேன். பாருங்கள் கரண்ட் நோட் வந்து என்னது 100 இருக்குது. கரண்ட் நோட் வந்து ஆப்வியஸாக இட்ஸ் நாட் ஈக்குவல் டு நன். அப்படி இருந்துச்சுன்னா கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் இருக்குது தெரியுமா, நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் நோட் ஆஃப் நெக்ஸ்ட் கரண்ட் நோட் ஆஃப் நெக்ஸ்ட், அதாவது கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட் பண்ணுது, ரைட். அதுவே சப்போஸ் நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், நெக்ஸ்ட் கண்டிஷன் அதுலேயே பாருங்கள் கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து இஃப் கரண்ட் நோட் ஆஃப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன் அப்படி இருந்துச்சுன்னா இஸ் நாட் ஈக்குவல் நன்னா இருந்துச்சுன்னா கரண்ட் நோட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வந்து கரண்ட் நோடுக்கு நான் பாயிண்ட் பண்ணுறேன். நான் செக் பண்ணுறேன் இங்கே, அதாவது நம்ம இப்போ நம்ம கரண்ட் நோடு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கே இருக்குது, ரைட். ஸோ கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டோட ப்ரீவியஸ் பார்க்குறேன், அது வந்து நன்னான்னு பார்க்குறேன், நன்னா இல்லை. ஸோ நன்னா இல்லாத போது அந்த ப்ரீவியஸ் வந்து நான் கரண்ட் நோடுக்கு பாயிண்ட் பண்ணுறேன், ரைட். புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம எதுக்கு அப்படி பாயிண்ட் பண்ணுறோன்னு ஸோ இந்த கண்டிஷன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். சப்போஸ் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் வந்து சப்போஸ் நம்ம கரண்ட் நோடு வந்து லாஸ்ட் நோடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டெய்ல் அப்டேட் பண்ணிடலாம். கரண்ட் நோட வந்து சப்போஸ் லாஸ்ட் நோடாக இருந்துச்சுன்னா நம்ம டெய்லை வந்து நம்ம கரண்ட் நோட அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நோடை நம்ம டெலீட் பண்ணிட்டோம், கரெக்டாக. ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு நோடை டெலீட் பண்ணிட்டோம்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னு நம்ம சொல்கிறோன்னா, ஏன்னா நம்ம இந்த நோடோட லிங்க்ஸை நம்ம மாற்றிருக்கோம் பாருங்கள். இந்த 100 வந்து இன்ஷியலாக 3க்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ 100 வந்து இந்த 4th நோடுக்கு பாயிண்ட் பண்ணுது. அதே மாதிரி 4th நோடோட ப்ரீவியஸ் வந்து 3க்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து 4th நோடோட ப்ரீவியஸ் வந்து 100க்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த லிங்க்ஸை பிரேக் பண்ணிட்டாலே நம்ம வந்து இந்த நோடை வந்து டெலீட் பண்ணிட்டோம் தான் மீனிங், ரைட். ஸோ நம்ம டெலீட் பண்ணிட்டதால நம்ம வந்து இந்த லென்த்தை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடலாம், டிக்ரிமெண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட நம்ம அந்த வேல்யூ, அந்த டேட்டா வேல்யூ இருக்குது தெரியுமா, அந்த டேட்டா வேல்யூ இருக்கிற நோடே இல்லைன்னா இந்த எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு given value not found ன்னு print ஆகும். இட்ஸ் as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும், லிங்க் லிஸ்ட் எப்படி ட்ராவல்ஸ் பண்ணி எப்படி வந்து லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும், ரைட். ஸோ அது எப்படி நம்ம வந்து டேட்டா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த பிரிண்ட் லிஸ்ட் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதுவுமே. நான் செக் பண்ணுறேன். இன்ஷியலாக வந்து ஹெட் வந்து நன்னான்னு செக் பண்ணேன். ஹெட்டில் இந்த ஹெட் வந்து நன்னா இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் நம்ம கிட்ட லிங்க் லிஸ்ட்டே இல்லைன்னு மீனிங். ஸோ அதனால் எம்டிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிடும். எல்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். இன்ஷியலாக வந்து கரண்ட் நோடுன்னு ஒரு நோடை வந்து நான் பாயிண்ட் பண்ணுறேன். சேம் இதே எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், ரைட். ஸோ இன்ஷியலாக வந்து கரண்ட் நோட் இருக்குது, ரைட். ஸோ கரண்ட் நோடு வந்து ஹெட்டை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோட் பாருங்கள். ஸோ while current node is not equal to none, while current node is not equal to none, current node வந்து நன்னா இருக்கா நன்னா இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் பிரிண்ட் 1. ஸோ 1 வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிடுறேன், ரைட். ஸோ கரண்ட் நோடு வந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிடும், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு மறுபடியும் செக் பண்ணேன், கரண்ட் நோட் நன்னான்னு செக் பண்ணேன், நன்னா இல்லை. ஸோ அதனால் கரண்ட் நோட இருக்க டேட்டா வந்து பிரிண்ட் ஆகிடும், 2 பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் நோட் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ கரண்ட் நோட் நன்னான்னு செக் பண்ணுறேன், ஸோ நன்னா இல்லை. ஸோ அதனால் 100 பிரிண்ட் ஆகிடும், ரைட். அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் மூவ் பண்ணும்போது என்ன கரண்ட் நோடு வந்து 3 இருக்குது. ஸோ 3 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த நோடு வந்து நன்னா இருக்கா நன்னா இல்லை. ஸோ அதனால் கரண்ட் நோட் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஸோ கரண்ட் நோடு இப்போ இருக்கிற கரண்ட் நோட டேட்டா வந்து 4 பிரிண்ட் ஆகிடும். ஸோ கரண்ட் நோட் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ கரண்ட் நோட் நன்னான்னு செக் பண்ணிட்டு ஆப்வியஸாக நன்னா இருக்குது. ஸோ அதனால் வந்து while loop டெர்மினேட் ஆகிடும், ரைட். ஸோ அதான் வந்து இந்த கோட். ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும் பாருங்கள். ஸோ கரண்ட் நோட டேட்டா பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கரண்ட் நோட நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கோட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டபிள்யூ லிங்க் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நம்ம இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக. அதனால் வந்து இந்த கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டபிள்யூ லிங்க் லிஸ்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது அப்பன் பண்ண போகிறேன். அப்பன்னா டெய்லுக்கான அப்புறம் அட்டாச் பண்ணுறது. ஃபஸ்ட் வந்து 1 அட்டாச் பண்ணுறேன், அப்புறம் 2 அட்டாச் பண்ணுறேன், அப்புறம் 3 அட்டாச் பண்ணுறேன், ரைட். ஸோ 3 நோட நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். 3 நோட அட்டாச் பண்ணிவிட்டு 3 நோடு அட்டாச்சாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து பிரிண்ட் லிஸ்ட் கொடுக்குறேன். அதாவது பிரிண்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டோட டேட்டா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணோம், ரைட். ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் 1 2 3 வந்திருக்கு, ரைட். ஸோ ஐ ஹோப் அவுட்புட் இஸ் விசிபிள். ஸோ 1 2 3 வந்திருக்கு பாருங்கள். ஸோ சிமிலர்லி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ரிப்பெண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுவோம். ஸோ ப்ரிப்பெண்ட் நம்ம என்ன ப்ரிப்பெண்ட் பண்ணலாம், 0 ப்ரிப்பெண்ட் பண்ணலாம், ரைட். 0 ப்ரிப்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு லிங்க் லிஸ்ட் என்னவாக இருக்கும், 0 1 2 3 பிரிண்ட் ஆகணும். பாருங்கள் 0 1 2 3 பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அகைன் வந்து ப்ரிப்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நான் -1 ப்ரிப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ -1 ப்ரிப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரிப்பெண்ட் பண்ணால் எனக்கு -1 0 1 2 3 பிரிண்ட் ஆகும். பாருங்கள் -1 0 1 2 3 பிரிண்ட் ஆகுது. ஸோ ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இன்சர்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஸோ இன்சர்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா செகண்ட் பொசிஷனில் 100 இன்சர்ட் பண்ண போகிறேன்.
அதாவது -1 0 100 1 2 3 பிரிண்ட் ஆகணும். ரைட், செக் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் -1 0 100 1 2 3 100 இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஃபைனலாக டெலிட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகான்னு செக் பண்ணோம். DLL டாட் டெலிட் பை வேல்யூ. ஸோ டெலிட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணோம். நம்ம எந்த வேல்யூ டெலிட் பண்ணலாம்? லெட்ஸே நான் வந்து இந்த 2ங்கிற நோட் இருக்குது தெரியுமா, 2ங்கிற டேட்டா இருக்கிற நோட டெலிட் பண்ணணும். ஸோ அப்படி டெலிட் ஆச்சுன்னா நம்ம அவுட்புட் என்னவா வரணும்? -1 0 100 1 3 வரணும். செக் பண்ணுவோம். பாருங்கள் 2 டெலிட் ஆகிடுச்சு. -1 0 100 1 3 வருது. ரைட், ஸோ எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். இந்த கோடை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், கோட் GitHub லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.